அந்த லேர்ன் பண்ணிட்டு அரபிக் ரீடிங் ரைட்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த கம்பெனியோட சேர்மன்ட்ட க்ளோஸாக பழகிறதுக்கான க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ அதனால் நிறைய க்ரோத் ஒரு ஷார்ட் பீரியடில். ஸோ அங்கே ஒரு ஜூனியர் அனலிஸ்ட்டை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட அந்த யூஎஸ் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு $100 மில்லியன் கிட்ட ட்ரேடிங்கில் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சேர்மனுக்கு ஈக்குவலாக போய் அவங்களுக்கு டெய்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு டெய்லி மார்க்கெட் எப்படி இருக்குது என்னன்றதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அரபிக்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறத வச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருந்ததை லாஸில் போயிட்டு இருந்ததை ஒரு ப்ராஃபிட்டபிளாக கொண்டு வந்த உடனே நல்ல பேர் கிடைச்சிது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அங்கே ஓடிச்சு. அப்புறம் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே எனக்கு ஒரு $10 மில்லியன் அலோகேட் பண்ணிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணோம். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தோம். ஒரு 2009க்கு அப்புறமா அகெயின் இங்கே ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், இங்கே வந்து இந்தியாவில் செட்டில்